வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் கால யந்திரத்துல ஏறி நேரடியா பண்டைய பாபிலோனுக்கு ஒரு பயணம் போக போறோம். ஆமா, எதுக்குன்னா அங்க பிறந்த ஒரு புத்தகம் ஜார்ஜ் எஸ் கிளேசன் எழுதின பாபிலோனில் மிகப்பெரிய செல்வந்தர் அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். 100 வருஷம் முன்னாடி வந்த புத்தகம் 1920கள்ல. ஆனா இதுல இருக்கிற பண சம்பந்தமான ஐடியாஸ் இன்னைக்கும் பிராக்டிக்கலா இருக்குங்கிறது ஆச்சரியம்தான். நிச்சயமா இது அந்த காலத்து பாபிலோன் சூழல்ல சின்ன சின்ன கதைகள், நீதி கதைகள் மூலமா ரொம்ப எளிமையா பணம் எப்படி சம்பாதிக்கிறது, அதை எப்படி காப்பாத்துறது, அப்புறம் அதை எப்படி இன்னும் வளர்க்கறதுன்னு சொல்லி கொடுக்குது. சரி, நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கதைகள் எல்லாம் அலசி, குறிப்பா அந்த அர்காடுன்னு ஒருத்தர் வரார் இல்லையா? ஆமா, பாபிலோனோட மிகப்பெரிய பணக்காரர். அவரோட அனுபவம், அப்புறம் இந்த 7 தீர்வுகள், தங்கத்தின் 5 விதிகள், இதெல்லாம் பேசி நீங்க உங்க நிதி வாழ்க்கையில பயன்படுத்திக்க கூடிய சில முக்கியமான விஷயங்களை தெளிவாக்குறதான். வெறும் கதையா இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை பத்தி பேசலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஃபான்சீர், கோபின்னு 2 பேர் வராங்க. ஆமா, ஃபான்சியர் ஒரு தேர் செய்யறவர், திறமையான ஆளு. கோபி ஒரு இசைக்கலைஞர். 2 பேரும் நல்லா வேலை செய்யறாங்க. ஆமா, ஆனா கையில காசு தங்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. ஓ, இது நிறைய பேர் சொல்ற கதை மாதிரி இருக்கே. ஆமா, அவங்க உட்காந்து பேசுறாங்க, நம்மள சுத்தி பாபிலோன்ல எவ்வளவு செல்வம் கொட்டி கிடக்கு, ஆனா நமக்கு மட்டும் ஏன் ஒன்னும் இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. என்ன காரணம்னு யோசிக்கிறாங்க இல்லையா? அப்போதான் அவங்களுக்கு ஒரு பொறி தட்டுது. நாம தேடலையேன்னு சொல்றாங்க. அதாவது செல்வம் வேணும்னா அது எப்படி வரும்னு நம்ம தேடணும், கத்துக்கணும்னு உணர்றாங்க. சும்மா வேலை செஞ்சா மட்டும் பத்தாது பாருங்க. இது ஒரு முக்கியமான புரிதல். வெறுமனே புலம்பாம அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. கரெக்ட். என்ன பண்றாங்க? சரி, நம்ம ஊர்லயே அர்காடு தான் பெரிய பணக்காரர், அவர்கிட்டயே போய் கேட்போம், நீங்க எப்படிங்க இவ்ளோ செல்வந்தர் ஆனீங்கன்னு ரகசியத்தை கேட்போம் முடிவு பண்றாங்க. இதுவே ஒரு நல்ல ஸ்டெப். பிரச்சனைக்கு தீர்வு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இப்ப அர்காடு கிட்ட வருவோம். நம்பர்கள் கேட்கும்போது அர்காடு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஏன் செல்வம் ஏதோ அதிர்ஷ்டத்தால வந்ததில்லப்பான்னு சொல்றாரு. ஓ, அப்போ பணம் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி ஆளணுங்கிற விதிகளை நான் கத்துக்கிட்டேன், அதை விடாம ஃபாலோ பண்ணினேன், அதனாலதான் நான் இங்க இருக்கேன்னு சொல்றாரு. செல்வம்ங்கிறது ஒரு விபத்து இல்ல, அது ஒரு ப்ராசஸ்னு சொல்றாரு. சரி, அந்த முதல் பாடம் என்ன? அவர் எங்க கத்துக்கிட்டாரு? அவர் ஆரம்பத்துல ஒரு சாதாரண எழுத்தரா இருந்தப்போ அல்கமிஷ் அப்படின்னு ஒரு பணக்காரரை சந்திக்கிறாரு. ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலா பணக்காரன் ஆகிற ரகசியத்தை சொல்லிட்டர கேக்குறாரு. ஓஹோ. அப்போ அல்கமிஷ் சொன்ன அந்த முதல் ரொம்ப முக்கியமான பாடம், நீ சம்பாதிக்கிற எல்லாத்துலயும் ஒரு பகுதி உனக்குன்னே நீ வச்சுக்கணும். A part of all you earn is yours to keep. இது கேட்க சிம்பிளா இருக்கு. நம்ம சம்பாத்தியம் எல்லாமே நமக்கு தானே, இதுல என்ன இருக்கு? இல்ல, அங்கதான் விஷயம். சம்பளம் வந்த உடனே செலவு வரிசை கட்டி நிக்கும் இல்லையா? வாடகை, சாப்பாடு, அது இதுன்னு. அல்கமிஷ் சொல்றது, அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி வர்றதுல அட்லீஸ்ட் 10ல் 1 பங்கை தனியா எடுத்து வச்சுடு. அது உனக்கு, அதை தொடாத. இதுதான் முதப்படி. ஓ, புரியுது புரியுது. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சரி, அர்காட் இத சொன்ன உடனே சரியா செஞ்சிட்டாரா? இல்ல, ஆரம்பத்துல அவரும் தப்பு பண்ணாரு. ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு சேர்ந்ததும் அத ஒரு செங்கல் சேரவர்கிட்ட கொடுத்து தூரதேசம் போய் நகை வாங்கிட்டு வர சொன்னாரு. செங்கல் சேரவர்கிட்டயா? ஆமா, பாவம், அவருக்கு நகைய பத்தி என்ன தெரியும்? அவரு போய் ஏமாந்து பணத்தை இழந்துட்டு வந்துட்டாரு. அச்சச்சோ, இதுல இருந்து அர்காட் என்ன கத்துக்கிட்டாரு? ரொம்ப முக்கியமான பாடம். ஒரு விஷயத்துல நம்ம பணத்தை போடுறோம்னா அந்த துறையில அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும். சும்மா யார் சொன்னாலும் நம்பி இறங்கிடக்கூடாது. இன்னைக்கு இது எவ்வளவு முக்கியம் இல்லையா? ஆமா, தெரியாத விஷயத்துல பணத்தை போடுறது ரொம்ப ரிஸ்க். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? சேமிச்சாச்சு, அனுபவம் உள்ளவங்க கிட்ட கேட்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்புறம் அடுத்தது, அந்த சேமிச்ச பணத்தை சும்மா பெட்டில பூட்டி வைக்க கூடாது, அத வேலை செய்ய வைக்கணும். அதாவது முதலீடு. அர்காட் சொல்றாரு, ஒவ்வொரு தங்க காசும் ஒரு அடிமை மாதிரி. நீ அதை வேலை செய்ய வச்சா அது உனக்காக இன்னும் நிறைய காசுகளை சம்பாதிச்சு கொண்டு வரும். அதோட குழந்தைங்களும் பேர குழந்தைங்களும் கூட உனக்காக உழைக்கும். வாவ், இதுதான் காம்பவுண்டிங் பவர். அந்த வருமானத்தையும் எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது, அதையும் மறுபடி முதலீடு செய்யணும். கரெக்டா சொன்னீங்க. சேமிப்பன் குழந்தைங்களை சாப்பிட்றாதீங்கன்னு அவர் சொல்றதே அதான். இத விடாமுயற்சியோட, ஒரு அசையாத நோக்கத்தோட, அன்ஃபிளிஞ்சிங் பர்பஸோட தொடர்ந்து செய்யணும். இது ஒரு லாங் டேர்ம் கேம். அப்போ சுருக்கமா சொன்னா, அர்காட்டோட ஃபார்முலா 10ல் 1 பங்கு சேமிப்பு, நிபுணர் ஆலோசனை, பணத்தை முதலீடு செஞ்சு வேலை செய்ய வைக்கிறது, அதோட வருமானத்தையும் திரும்ப முதலீடு பண்றது, அப்புறம் விடாமுயற்சி. இதுதான் அடிப்படை.
இதை செஞ்சுதான் அவர் பாபிலோனோட நம்பர் 1 பணக்காரர் ஆனாரு. சரி, இத பார்த்துட்டு தான் பாபிலோன் மன்னர் சர்கான் என்னடா நம்ம மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களேன்னு அர்காட்ட கூப்பிட்டு ஏம்பா இந்த ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்லிக்கூடன்னு கேக்குறாரு. அதிலிருந்து வந்ததுதான் அந்த ஃபேமஸான வறண்ட பணப்பைக்கான 7 தீர்வுகள். சரிதானே? அதேதான், 7 cures for a lean purse. அந்த 7 தீர்வுகளை கொஞ்சம் வரிசையா பார்க்கலாமா? இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. முதல் தீர்வு, பணப்பையை நிரப்பத் தொடங்குங்கள். இது நாம ஏற்கனவே பேசிட்டோம். குறைஞ்சது 10 பங்கு வருமானத்தை நமக்காக எடுத்து வைக்கணும், எவ்வளோ கம்மியா சம்பாதிச்சாலும் சரி. ரெண்டாவது, செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இதுதான் பெரிய சவாலா இருக்குமே இன்னைக்கு. ஆமா பாருங்க, எது தேவை எது ஆசைன்னு பிரிச்சு பார்க்கணும். நம்ம வருமானத்துக்குள்ள எப்படி வாழறதுன்னு கத்துக்கணும். ஒரு பட்ஜெட் போடணும். எது அத்தியாவசியம், அதுக்கு எவ்வளோ, மீதி இருக்கிறத எப்படி செலவு செய்யலாம். இல்லைனா காசு வந்த வேகத்துல போயிடும். விளம்பரம், மத்தவங்கள பார்த்து வாங்குறது, இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். உண்மைதான். மூணாவது தீர்வு, தங்கத்தை பெருக்க செய்யுங்கள். அதாவது முதலீடு. ஆமா, சேமிப்பு சும்மா தூங்கக்கூடாது. அது நமக்காக வேலை செய்யணும். சின்ன முதலீடா இருந்தாலும் லாபம் வர்ற மாதிரி யோசிச்சு போடணும். அப்போதான் நம்ம பணம் பணவீக்கத்தை தாண்டி வளரும். சரி, நாலாவது, செல்வத்தை இழப்பிலிருந்து பாதுகாக்கும். இதுவும் முக்கியம். சம்பாதிக்கிறத விட முக்கியம் அதை இழக்காம பாத்துக்கிறது. ரொம்ப முக்கியம். முதலீடு பண்ணும்போது முதல்ல அசல் பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கான்னு பார்க்கணும். சும்மா அதிக வட்டி ஆசையில போய் மாட்டிக்க கூடாது. மறுபடியும் அதே பாயிண்ட் தான், அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனை. பேராசப்படாம நிதானமா இருக்கணும். ரிஸ்க் எடுக்கலாம், ஆனா கால்குலேட்டட் ரிஸ்க். சரி, அஞ்சாவது, உங்கள் வசிப்பிடத்தை லாபகரமான முதலீடாக்குங்கள். சொந்த வீடு பத்தி சொல்றாரா? ஆமா, வாடகை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு பதிலா அதே பணத்தை ஹோம் லோன் மாதிரி கட்டி கடைசி வரைக்கும் ஒரு சொத்து உருவாக்கிக்கலாம்ல. அதுவும் ஒரு முதலீடு தான். சொந்த வீடுங்கிறது ஒரு பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும்னு சொல்றார். இது எல்லாருக்கும் பொருந்துமான விவாதம் இருக்கு, ஆனா இது ஒரு கோணம். ஆறாவது தீர்வு, எதிர்கால வருமானத்தை உறுதி செய்யுங்கள். லாங் டேர்ம் பிளானிங். அது ஒண்ணுனா இதுக்கெல்லாம் இப்பவே பிளான் பண்ணணும். அதுக்கு சேமிப்பு, முதலீடு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் உதவும். ஓகே. ஏழாவது, கடைசி தீர்வு, சம்பாதிக்கும் திறனை அதிகரிக்கவும். இது ரொம்ப பவர்ஃபுல். நம்மளோட உண்மையான சொத்து என்ன? நம்ம சம்பாதிக்கிற திறமை தான். அந்த திறமையே மெருகேத்திக்கிட்டே இருக்கணும். புதுசா கத்துக்கணும், நம்ம வேலையில பெஸ்டா வரணும், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம வேல்யூ ஏற ஏற சம்பாத்தியமும் ஏறும். அது செல்வம் சேர்க்க உதவும். சூப்பர். இந்த 7 தீர்வுகளும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இத கன்சிஸ்டன்டா பண்றதுல தான் விஷயமே இருக்கு. நிச்சயமா, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மாதிரி. சரி, இது மக்களுக்கு சொன்னது. இதுக்கப்புறம் அவர் தன் மகனுக்கு சில விதிகளை சொல்றார். அதுதான் தங்கத்தின் 5 விதிகள். ஆமா, the 5 laws of gold. அது எப்படி வருது கதையில? கல்லபாப்னு ஒரு வியாபாரி பாலைவனத்துல போயிட்டு இருக்கும்போது கூட வரவங்களுக்கு அர்காட்டோட பையன் நோமாசிரோட கதையை சொல்றாரு. அர்காட் என்ன பண்றாரு, பையன் கிட்ட ஒரு பை நிறைய தங்கத்தையும் இந்த 5 விதிகள் எழுதின ஒரு களிமண் பலகையும் கொடுத்து, போ உலகத்தை பார்த்துட்டு வா, 10 வருஷம் கழிச்சு வந்து கணக்கு சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறாரு. பையன் என்ன பண்ணாரு? பணத்தை டபுள் ஆக்குனாரா? ஆரம்பத்துல அப்படி இல்ல. முதல்ல பையன் கிட்ட அனுபவம் இல்ல, கொஞ்சம் பேராசையும் இருக்கு. பணத்தை குதிரை பந்தயத்துல விட்டுடுறாரு. யாரோ ஒருத்தன் சரியா தெரியாதவன் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஏமாந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாரு. ஐயோ, அப்புறம் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் வாழ்க்கை மாறுது. கடுமையா உழைச்சு அந்த விதிகளை பின்பற்றி இழந்ததை விட பல மடங்கு சம்பாதிச்சு 10 வருஷம் கழிச்சு கெத்தா அப்பா முன்னாடி வந்து நிக்கிறாரு. இதுல பெரிய பாடம் என்னன்னா, பணத்தை விட ஞானம் முக்கியங்கிறதான் போல. அதேதான், ஞானம் இருந்தா போன பணத்தை கூட திரும்ப கொண்டு வந்துடலாம். சரி, அந்த 5 விதிகளை சட்டுன்னு பாத்திரலாமா? சொல்லுங்க. முதல் விதி, குறைந்தது 110 பங்கு சேமிக்கிறவங்க கிட்ட தங்கம் சந்தோஷமா வரும். அவங்க குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். திரும்பவும் சேமிப்பு. ஓகே. இரண்டாவது விதி, தங்கம் தனக்கு லாபகரமான வேலை தர்ற புத்திசாலியான ஓனருக்காக ரொம்ப உழைக்கும். வயல்ல ஆடு மாடு பெருகிற மாதிரி அதுவும் பெருகும். இது முதலீடும் காம்பவுண்டிங்கும். சரி. மூன்றாவது விதி, தங்கம் அனுபவமுள்ள நிபுணர்களோட ஆலோசனைய கேட்டு முதலீடு செய்யற எச்சரிக்கையான ஓனர் கிட்ட பத்திரமா இருக்கும். மறுபடியும் எக்ஸ்பர்ட் அட்வைஸ். நாலாவது விதி, தங்கம் தனக்கு பழக்கமில்லாத தொழிலையும்
இல்ல நிபுணர்கள் ஒத்துக்காத வழிகள்லயும் முதலீடு பண்றவங்க கிட்ட இருந்து நழுவி ஓடிடும். தெரியாத ஃபீல்டுல பணத்தை போடாதேன்னு சொல்றது. புரியுது. 5வது கடைசி விதி. 5வது விதி, தங்கம் நடக்க முடியாத லாபத்துக்கு ஆசைப்பட்டு அத கட்டாயப்படுத்துறவங்க, ஏமாத்துக்காரங்க பேச்ச கேக்குறவங்க, இல்ல தான் அனுபவமின்மையையும் பேராசையையும் நம்பி இறங்குறவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடும். பேராசை, மோசடி, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் ஆபத்து. இந்த 5 விதிகளும் அந்த 7 தீர்வுகளும் சொல்ற மைய கருத்து ஒண்ணுதான். ஆனா நோமாசிர் கதை மூலமா கேட்கும்போது இன்னும் நல்லா மனசுல பதியுது. ஆமா, புத்தகம் முழுக்க இது மாதிரி நிறைய குட்டி குட்டி நீதி கதைகள், ஒவ்வொன்னும் ஒரு விஷயத்த சொல்லும். உதாரணத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை கதை, மீட்டிங் த காடஸ் ஆஃப் குட் லக். ஓ, அதுல என்ன ஸ்பெஷல்? அதிர்ஷ்டம் இல்லன்னு சொல்றாங்களா? இல்ல, அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனா அது எப்ப வரும்னா, வாய்ப்பு வரும்போது அதை டக்குன்னு புடிச்சுக்கிட்டு ஆக்ஷன்ல இறங்குறவங்களுக்கு தான் அது ஃபேவரா இருக்குமா. சும்மா இருந்தா ஒன்னும் நடக்காது. அப்போ தாமதம் பண்ணக்கூடாது. அதான் பெரிய எதிரி, ப்ரோக்ராஸ்டினேஷன். வாய்ப்பை தள்ளி போட்டா அது போயிடும். செயல் வீரர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை சாதகமாக இருக்கிறாள்ங்கிறது இதுல முக்கிய வரி. சூதாட்டம் அதிர்ஷ்டம் இல்ல. கரெக்ட். சரி, அடுத்தது தங்க கடன் கொடுப்பவர் கதை. ரோடன் மாதோன். ஆமா, ரோடன் ஒருத்தர் ஈட்டி செய்யறவரு. அவருக்கு திடீர்னு 50 தங்க காசு பரிசு கிடைக்குது. என்ன பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். சொந்தக்காரங்க கடன் கேக்குறாங்க, நண்பர்கள் கேக்குறாங்க. அவருக்கு ஒன்னும் புரியல. அதனால மாதோன்னு ஒரு பெரியவர், கடன் கொடுத்து பழக்கப்பட்டவர், அவர்கிட்ட போய் ஆலோசனை கேக்குறார். மாதோன் என்ன சொன்னார்? மாதோன் அழகா விளக்குறார் கடன் கொடுக்கறதுல இருக்கிற சூட்ச்மத்தை. அசலையும் வட்டியையும் திரும்ப கொடுக்கற திறன் இருக்கான்னு பார்க்கணும். சும்மா பரிதாபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கடன் கொடுத்தா நம்ம பணம் திரும்ப வராம போக வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க பாரத்தை தேவையில்லாம நாம சுமக்க கூடாதுன்னு சொல்றார். பெரிய கவலை வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்றார். நல்ல அட்வைஸ். அடுத்து பாபிலோனியன் சுவர்கள். இது எப்படி பணத்தோட சம்பந்தப்படுது? இது ஒரு உருவகம், மெட்டஃபா. எப்படி அந்த பெரிய சுவர்கள் பாபிலோன் நகரத்தை எதிரிகளிடமிருந்து காப்பாத்துச்சோ, அதே மாதிரி நமக்கும் பாதுகாப்புக்கு சுவர் வேணும். என்ன சுவர்? நம்ம நிதி சுவர்கள். நம்ம சேமிப்பு, முதலீடு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் தான் அந்த சுவர்கள். எதிர்பாராத கஷ்டம் வர்றப்போ இதுதான் நம்மள பாதுகாக்கும். போதுமான பாதுகாப்பு இல்லாம நம்மால இருக்க முடியாதுன்னு சொல்றது இதுதான். அருமையான கம்பேரிசன். சரி, ஒட்டக வியாபாரி கதை. தபாசிர். ஆமா, தர்காத்துன்னு ஒருத்தர் கடன்ல மூழ்கி ரொம்ப விரக்தியில இருக்காரு. அப்போ அவர் தபாசிருங்கிற ஒட்டக வியாபாரிய பாக்குறாரு. தபாசிர் ஒரு காலத்துல அடிமையா இருந்தவர். ஓ, அப்படியா? ஆமா, அடிமையா இருந்து தன் விடாமுயற்சியாலையும் ஒரு தெளிவான திட்டத்தாலையும் எல்லா கடனையும் அடைச்சி இன்னைக்கு பெரிய வியாபாரியா இருக்கார். அவரை தன் கதைய தர்காத்துக்கு சொல்றார். எப்படி பண்ணார் அவரு? என்ன திட்டம் அது? ரொம்ப சிம்பிள் திட்டம். வர்ற வருமானத்தை 3ஆ பிரிச்சாரு. 10% சேமிப்பு, 70% சாப்பாட்டுக்கும் மத்த செலவுக்கும், மிச்சம் 20% நேரா கடன் அடைக்க. இத ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழுக்கமா செஞ்சார். அவரோட அந்த உறுதி தான் அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு செல்வந்தராக்குச்சு. வாவ். எங்க உறுதி இருக்கோ அங்க வழி கண்டிப்பா பிறக்கும் என்கிறது தான் இந்த கதையோட மெசேஜ். கடன்ல இருக்கிறவங்களுக்கு இது பெரிய மோட்டிவேஷன். பொறுப்பேத்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. சரி, கடைசியா அந்த களிமண் பலகைகள், அது என்ன விஷயம்? இது ஒரு மாதிரி எபிலாக் மாதிரி. பல்லாயிரம் வருஷம் கழிச்சு ஆர்கியாலஜிஸ்ட் பாபிலோன்ல சில களிமண் பலகைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அத பேராசிரியர் ஷ்ரூஸ்பேர்னு ஒருத்தர் படிக்கிறாரு. அதுல ஒரு பலகையில ஆச்சரியமா தபாசிர் யூஸ் பண்ணினா அதே 10% சேமிப்பு, 70% செலவு, 20% கடன் அடைப்பு ஃபார்முலா எழுதப்பட்டிருக்கு. அட, நம்பவே முடியலையே. ஆமா, 5000 வருஷமா அந்த அறிவுரை அப்படியே இருக்குன்னு தெரிய வருது. இது இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் எவ்வளவு டைம்லெஸ்ங்கிறத காட்டுது. பிரமிப்பா இருக்கு. அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு ஒரு தொகுப்பா முக்கிய பாடங்களா என்ன சொல்லலாம்? கேக்குற நீங்க எதை மனசுல வச்சுக்கணும்? முதல்ல சேமிப்பு. என்ன சம்பாதிச்சாலும் ஒரு பகுதியை, குறைஞ்சது 10% உங்களுக்காக எடுத்து வைங்க. இதுதான் ஃபவுண்டேஷன். ரெண்டாவது, செலவை கட்டுப்படுத்துங்க. பட்ஜெட் போடுங்க. தேவையில்லாததை குறைங்க. வருமானத்துக்குள்ள வாழுங்க. மூணாவது, முதலீடு. சும்மா வச்சிருக்காதீங்க பணத்தை, வேலை செய்ய வைங்க. பணவீக்கத்தை ஜெயிக்கணும். அதுக்கு நிபுணர் ஆலோசனை முக்கியம், பாதுகாப்பு முக்கியம். நாலாவது, கத்துக்கிட்டே இருங்க. உங்க சம்பாதிக்கிற திறனை அதிகப்படுத்துங்க. அதுதான் உங்க பெரிய அசெட். அஞ்சாவது, வாய்ப்பு வரும்போது யோசிக்காதீங்க, தாமதிக்காதீங்க, செயல்படுங்க. அதிர்ஷ்டம் ஆக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு தான்.
6வது பொறுப்பெடுத்துக்கோங்க. குறிப்பா கடன் இருந்தா அதை அடைக்க ஒரு பிளானோட உறுதியா வேலை செய்யுங்க. 7வது எதிர்காலத்தை பிளான் பண்ணுங்க. ரிட்டையர்மெண்ட், குடும்ப பாதுகாப்பு இதுக்கெல்லாம் இப்பவே யோசிச்சு செயல்பட ஆரம்பிக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், பணக்காரன் ஆகிறதுங்கிறது ஏதோ அதிர்ஷ்டம் இல்ல, அது ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கிற வரமும் இல்ல. இது ஒரு கத்துக்கக்கூடிய விஷயம். சில அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமா விடாமுயற்சியோக யார் ஃபாலோ பண்ணாலும் ஜெயிக்கலாம். ஆமா, இதுதான் இந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம். ரொம்ப எளிமையான கதைகள் மூலமா ஆழமான உண்மைகளை சொல்லுது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலந்துரையாடல். கேட்ட உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த பாபிலோனிய பாடங்கள்ல ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை இன்னைக்கே உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிச்சா கொஞ்சம் வருஷத்துல அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆமா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் இந்த விதிகள் இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. உங்களுக்கும் இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஆர்வத்தை இது தூண்டியிருக்கும்னு நம்புறோம். இன்னும் ஆழமா நீங்களே இதை ஆராய்ந்து பாருங்க. Thanks for watching. Please do subscribe, like, comment, share and click the bell icon.